தமிழ் மாதங்கள்ல வழிபாட்டுக்கு உகந்ததாகவும் சிறப்பு மிகுந்த மாதங்களாக சொல்லப்படுவது தான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல ஆடி மாதத்தில் பலவிதமான சிறப்பான நாட்கள் வந்தாலும் கூட ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை விரதம் அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான அற்புதமான ஒரு நாள் அப்படிங்கிறது உண்மை. அந்த ஆடி அமாவாசை நாளில் செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. நம்ம இந்த உலகில் பிறப்பதற்கு முக்கிய காரணமாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய தாய் தந்தை அவங்க தான் இருப்பாங்க. அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது அவர்களுடைய வாரிசுகளின் கடமைகளில் ஒன்று அப்படிங்கிறது கட்டாயமான ஒன்று. அதிலும் பார்த்தோன்னா அமாவாசை நாளில் அவர்களை நினைத்து வழிபடுவதால் வாழ்க்கையில் பல நன்மைகள் பெற முடியும் அப்படிங்கிறது ஐதீகம். ஆனால் இன்றைய அவசர கால உலகில் அனைத்து அமாவாசை நாட்களிலும் நம்ம முன்னோர்களுக்காக விரதமிருந்து வழிபடுவது அப்படிங்கிறது முடியாத காரியம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம முன்னோர்களுக்காக அவசர யுகத்திலும் அவர்களுக்கு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு ஒன்று. அந்த வகையிலையும் சில குறிப்பிட்ட அமாவாசை தவறவே விடக்கூடாத வழிபாடு செய்வதற்கான ஒரு முக்கியமான அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமாவாசை என்னைக்குன்னு பார்த்தோன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை, தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்னு இந்த 3 நாட்களிலும் வழிபாடு செய்தோன்னா பல ஆண்டுகள் வழிபட்டதற்கு சமமாக அது கருதப்படும் அப்படின்னும், செய்த பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தோன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் மறைந்த நம்ம முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு அவங்களுடைய வாரிசுகளை பார்ப்பதற்கு புறப்படும் நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் அவர்களை வழிபடுவது, அவர்களை வரவேற்பது அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது 100% உண்மை. குறிப்பாக முன்னோர்களின் பாவம் நீங்கணும் அப்படின்னா பித்ரு தோஷ பரிகாரங்களை செய்வதற்கு உகந்த நாளாக இந்த ஆடி அமாவாசை நாள் பார்க்கப்படுது. அதனால தான் கடல் நீர் நிலையில் ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரங்களை மாலை நேரத்திற்குள் செய்து முடித்து விட வேண்டும் அப்படிங்கிறது சில வழிமுறைகளும் இருக்குது. நீர்நிலை பகுதிகளில் எள்ளும் தண்ணீரும் கலந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னும், அமாவாசை நாளில் எள்ளும் தண்ணீரும் வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் பொழுது நேரடியாக அவர்களை போய் அது சேரும் அப்படின்னும், அவர்களுடைய ஆசியையும் நம்ம நேரடியாக பெற முடியும் அப்படின்னும், இதுவரை நம்ம செய்த பாவங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களை நீக்கி ஆடி அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பான ஒரு வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆடி அமாவாசை நாளில் செய்யவே கூடாத விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை மறந்தும் கூட செய்யவே கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த வருடம் 2025 வருடம் ஆடி அமாவாசை என்னைக்கு வருது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பதிவாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அந்த ஆடி அமாவாசை நாளில் செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக பார்த்தோன்னா முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதற்கு மிக மிக அற்புதமான நாளாக சொல்லப்படும் ஆடி அமாவாசை நாளில் என்னென்ன விஷயங்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னோர் வழிபாட்டிற்குரிய தக்ஷிணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை தான் இந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை நாளில் வாசலில் தண்ணீர் மட்டும் தெளித்து பெருக்கிவிட வேண்டும் அப்படின்னும், மறந்தும் கூட வாசலில் கோலமிடுதல் கூடவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் ஆடி அமாவாசை அன்னைக்கு மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கவும் கூடாது, நாமும் பிறருக்கு கடன் கொடுக்கவும் கூடாது அப்படிங்கிறத விஷயத்த நம்ம மனசில் நல்லா நிறுத்தி வைத்துக்கணும். அதே போல் பணம் மட்டுமல்ல, வீட்டில் உள்ள மற்ற பொருட்களையும் மற்றவர்களுக்கு கடனாக கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பணம் மட்டும் கடன் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. அதே போல் மற்ற பொருட்களையும் கடனாக கொடுப்பது அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு.
அடுத்ததாக பார்த்தோன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு வாசலிலும் சரி பூஜை அறைகளிலும் சரி கோலம் இடுதல் கூடவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வணங்கி படையல் வைக்காமல் இருந்தாலும் கூட கட்டாயமாக காகத்திற்கு வீட்டில் சமைத்த உணவுகளை எச்சில் படாமல் வைக்க வேண்டும். காகத்துக்கு கட்டாயமாக அன்று உணவு வைக்க வேண்டும். காகத்துக்கு உணவு வைக்காமல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தோன்னா அமாவாசை அன்னைக்கு தலை முடியை வெட்டுதல், நகம் வெட்டுதல், இந்த மாதிரி விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தோன்னா அமாவாசை அன்னைக்கு வீட்டில் அசைவ உணவுகளை சமைக்கவும் கூடாது, உண்ணவும் கூடாது. முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை படையல் வைக்கணும் அப்படின்ற பேரில் அவங்களுக்கு அசைவம் பிடித்திருந்தாலும் கூட அசைவ உணவுகளை மறந்தும் அமாவாசை நாளில் செய்வதையோ படையலில் வைப்பதையோ உண்பதையோ தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முன்னோர்களை வழிபடும் நாளான அமாவாசை அன்னைக்கு அசைவ உணவுகளை சமைக்கவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஐதீகம். அடுத்ததாக பார்த்தோன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு காலையில் வீட்டையோ சமையல் அறையோ அப்படி இல்லைன்னா பூஜை அறையோ சுத்தம் செய்யவே கூடாது அப்படின்னும் முந்தைய நாளே எல்லா சுத்த வேலைகளையும் செய்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் அமாவாசை அன்னைக்கு காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்பாகவே எழ வேண்டும் அப்படின்னும் முடிந்தவரை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீண்ட நேரம் தூங்கவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தோன்னா வெளி ஆட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்க கூடாது அப்படின்னும் அவங்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து விடுவது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். அதே போல் முன்னோர்களுக்கு படையல் போடும் பொழுது ஒற்றை இலை போடவே கூடாது அப்படின்னும் 2 இலைகள் போட்டு தான் படையல் இட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் சமையல் செய்யும் பொழுதோ பூஜை செய்யும் பொழுதோ படையல் போடும் பொழுதோ பெண்கள் தலை விரி கோலத்தோடு இருக்கவே கூடாது அப்படின்னும் நெற்றியில குங்குமம் திருநீறு இல்லாமல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை முடிந்தவரை கவனத்தில் கொண்டு தலையை பின்னிக் கொள்வது, நெற்றியில் குங்குமம் திருநீறு வைத்து கொண்டு பூஜை செய்வது, சமையல் செய்வது, படையல் போடுவது, இந்த மாதிரி விஷயங்களை கவனத்தில் கொள்ளுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக சமையலுக்கு தேவையான உணவுகளை குளிக்காமல் அன்றைய நாளில் பெண்கள் செய்யவே கூடாது அப்படின்னும், அது மட்டுமல்ல பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைப்பது அப்படிங்கிறது பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். பாரம்பரிய உடைகளை அன்றைய ஒரு நாளாவது அணிந்து கொண்டு விளக்கேற்றி சமையல் செய்து முன்னோர்களுக்கு படையல் வைத்து அவர்களை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடித்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.